இருக்கு. வச்சுக்கிறியா? வாங்கிக்கிறானுங்க, காசு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறானுங்க. என்ன இது மதுரை வீர மாதிரி ஒருத்தன் குதிரையில? என்னங்க சர்க்கஸ் கொட்டாயில இருந்து குதிரையில வந்துட்டீங்களா? இல்ல, பீச்ல இருந்து சுட்டுட்டு வந்துட்டேன். விளையாடுறீங்க. டோக்கன் போடியா? எதுக்கு? குதிரைக்கு. குதிரைக்கா? ஏங்க இந்த காரு சைக்கிள் ஸ்கூட்டர் இதுக்கு தாங்க டோக்கன், குதிரைக்கு கிடையாதுங்கிற. என்ன? சைக்கிளுக்கு டோக்கன் போடுவ, ஸ்கூட்டருக்கு போடுவ, காருக்கு போடுவ, குதிரைக்கு போட மாட்டியா? இங்க பார், இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி குதிரை தான் வாங்கணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அரேபியால இருந்து பெட்ரோல் வரும். அப்புறம் பங்கில பெட்ரோல் கிடைக்காது, நாக்கு தான் வலிக்கணும், புழுக்கட்டு வைப்பாங்க. குதிரைக்கு டோக்கன் போட்டு வை, காசை வந்து தரேன். எனக்கு எதிர் சிரிப்பா? குடியா போயான்னு சொன்னல, என்னங்கடா பகல் கொள்ள இருக்குது? 7 ரூபா டிக்கெட் 20 ரூபாய்க்கு விக்கிறா? நான் மாமல் கூடத்துல படுற பாட்டு எனக்கு தான் தெரியும். போயா. என்னங்கடா டபாக்கிறீங்க? வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. டேய் இப்ப என்னன்ற? இது ஏரியா, போலீஸ பத்தி என்கிட்டே சொல்றியா நீ? வேற ஆள பாரு, போடா டேய். என்ன சண்டை? அநியாயம் சார், 7 ரூபா டிக்கெட் 20 ரூபாய்க்கு விக்கிறா சார். போலீஸுக்கு மாமூல் நீ தாரியா? இல்ல தியேட்டர் மேனேஜருக்கு பங்கு தான் தாரியா? அவளை 6 இருக்கிறவன் காலையில 5 மணிக்கு வந்து நிக்க வேண்டியதாண்டா. போட. அத்தை உன்ன மாதிரி ஊருக்கு வரணும் போதா அத்தை? சரி, ஒரு 4 டிக்கெட் கொடு. எனக்கு ஒண்ணு போதும். இந்த காருக்கு பக்கத்துல அக்கா நிக்குதுல்ல, மீதி டிக்கெட் கொடுத்துட்டு காசு வாங்கிக்க. சார் நெருப்பு கொஞ்சம் கொடுங்க. ஏக்கா தொப்பி பிரமாதம் சார். என்ன சார் இது? எப்போ ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டியா அப்பவே அது உனக்கு சொந்தம். ஐயோ, உழுகிறவனுக்கு நிலம் சொந்தம், குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம், ஆசைப்படுறவனுக்கு அந்த பொருளே சொந்தம். கவர்மெண்ட்ல இப்படி ஒரு சட்டம் போட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். முயற்சி பண்ணு, போராடு, கை மேல பலன் கிடைக்கும். அதோ அங்க தொப்பி போட்டு நிக்கிறாருல அவர்தான். இப்படி ஒரு இழிச்ச வாயனா உலகம் பிறந்தது சொல்லிட்டு. பஸ்ல கண்டக்டர் அடிச்சு ஒருத்தங்க ஏமாத்திட்டான் சார். சாப்பிட்டு டிக்கெட் எடுக்கிறேன்னு சொன்னேன், டிக்கெட் எடுத்துட்டு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு கையில இருந்ததெல்லாம் புடிக்கிட்டு போயிட்டான். படிக்குது என் வாழ்க்கையில இப்பதான் 500 ரூபாய் பார்த்தேன், புடிக்கிட்டு சில்லற கூட கொடுக்காம போயிட்டான் சார். எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லை. அந்த காலத்துல தாத்தா செஞ்சது பேரனை சேர்ந்தது, அப்பன் செஞ்சது மகனை சேர்ந்தது. இந்த காலத்துல அவன் செய்யறது அவனையே சேருது. காலையில நீங்க எல்லாம் எவனை ஏமாத்தினீங்களோ இப்ப உங்களை ஒருத்த ஏமாத்திட்டு போயிட்டான். எனிவே நான் தெருவுல 2 கம்ப்ளைண்ட் எடுக்கிறது இல்ல, R2க்கு வந்து கம்ப்ளைண்ட். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் அப்படித்தான் ஒழுக்கமா இருந்தா 200 அடிக்கு கட் அவுட் வைக்க போறீங்க இல்ல காலைல விழுந்து எதிர்க்க போறீங்களா? போங்கடா போடா. இந்த பக்கம் ஒரு திருடன் போலீஸ் ட்ரெஸ்ல ஒருத்தன் போனானா? இப்பதான் சார் வந்தாரு, அதோ போறாரு பஸ்ல. போலீஸ் மாமா வீட்டுல பொம்பளை இருக்கா, அவ பாத்துக்குவான்னு நினைச்சேன். பொம்பளைங்க நிர்வாகத்துல போலீஸ்காரங்க வீட்லயே திருடு போகுது. இன்னும் என்னென்ன போதோ. நல்ல வேலை அண்டர்வேரை காய போடலாம்னு நினைச்சேன். மாசம் கொடகுலி வாங்கின்னு சும்மா குந்தி இருக்கிற பேமானி நான் இல்லடா, குடுத்தனக்காரங்க மேல அபிமானம் வச்சிருக்கிறவன். ஆமா, நேத்து ராத்திரி ஏதோ ஒரு கசமாலம் வீட்டுக்குள்ள பூந்து கண்ட இடத்துல கைய வச்சுட்டானாம. ஏய் போய் பாருங்கடி, உங்க சாமான் செட்டு நகை பணம் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு. என்னடா அடி அங்க பாரு. நல்லா திட்டட்டும், பம்ப் அடிச்சாதான் காத்து வரும். இப்படி ஒரு பாவலா பண்ணாதான் உங்ககிட்ட இருந்து வாடகை பணம் வரும். இல்லன்னா 7ஆம் தேதி 17ஆம் தேதி 77ஆம் தேதின்னு ஜவ்வு மாதிரி இழுப்பீங்க. அட பாவி, ஆம்பளை இல்லாத நேரத்துல அடாபடி பண்ணி பணத்தை பிடிக்கிட்டு போறியா? நீ உருப்படுவியா? நீ என்ன வேணாலும் திட்டு, எனக்கு வேண்டியது துட்டு. அவன் யாரோ ரவுடி ஆட்டா இருக்கான், வாடி போலாம். நன்னா பாருங்க, பிச்சுமணியேனா பிச்சுமணி. யாரு? குள்ளமணிக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி ஒரு உருவம் வருது. அடேடே, அக்கா அக்கா பிச்சுமணி, அக்கா பிச்சுமணி, அக்கா அக்கா. தொடாதே. என்ன கீழே பெரிய டப்பா? கைமுறுக்கு நோக்கு தான் கொடுத்திருக்கேன். எல்லாம் இவர்தான் பண்ணினார். கைமுறுக்கா? அத்திம்பேரே பண்ணாரா? அடடடடடா. அக்கா சும்மா சொல்லப்படாது, கை வேலையில அத்திம்பேர் கிங். போத நிறுத்துடா.
ஏண்டா பிச்சுமணி பிராமணாத்துல பிறந்துட்டு இது என்னடா ரவுடி ஆட்டமா வேஷம்? அக்கா நோக்கு விஷயமே தெரியாது. இந்த ஊர்ல பொழப்பு நடத்தணும்னா இப்படித்தான் வேஷம் போட்டாகணும். ஏக்கா ரவுடி மாதிரி இருக்கு நீயே. ரவுடின்னு ஒரு ஜாதியா இருக்கு லோகத்துல. எல்லா ஜாதியிலும் தான் ரவுடிகள் இருக்கா. அதே மாதிரி பிராமணால நான் ரவுடி இல்லடா தோத்தாத்ரி. என்னடா என்ன வாயில ஸ்டிக்கர் ஒட்டிண்டே? என்ன வேணாம் என்ன திம்பேர் தோத்தாத்ரி எதை கொடுத்தா இப்படி வாயை புண்ணாக்கி நிக்கிறான்? பிச்சு வேணாம். ஏன் எடுக்க விடாம தடுக்கிறேன்? ஒருவேளை ஸ்டிக்கர் எடுத்துட்டா ஏதாவது உண்மையை உளறிடுவானோ? அதனால நமக்கு ஏதாவது லம்பா சொத்துக்கிட்டு கிடைக்குமோ? விடப்படாது, நேக்க உருவிடுறேன். அம்மா அபித்த குச்சலாம்பாள் நன்னா இருக்கியம்மா. என்ன திம்பேர் இவன் வாயால தும்மினா இடுப்பு துணியெல்லாம் அதுக்கு தாண்டா பிச்சுடாதே பிச்சுடாதே சொல்லிட்டே இருக்கேன். இதுக்கு வைத்தியம் என்னத்தான் இவனை இங்க அழைச்சிட்டு வந்தோம். அர்த்தராத்திரி யாரோ கதை திறக்காளே. அம்புஜம் தெரிஞ்சிரு, எனக்கு பயமா இருக்கு. அப்பா அம்மாவை எழுப்பாத. தூக்கத்துல எழுப்புனா அம்மாவுக்கு கோபம் வரும்னு உனக்கு தெரியாதா? அம்மா அடிப்பா. ஐயோ இத வேற சொல்லி என்ன பயமுறுத்துறாளே. அப்பா திருட ரொம்ப நன்னா இருக்கான். தூங்கறச்சே குடும்பம் ரொம்ப லட்சணமா இருக்கு. அத்திம்பே ஏன் அர்த்தராத்திரில இப்படி அலறல்? அடடே நீங்களா? வாங்க வாங்க. என்ன இது வீட்டை லாஜ் ஆக்கிட்டியா? தலைக்கு எவ்வளவு வாங்கின? ஐயோ நீங்க தப்பா நினைச்சிட்டேன். இவெல்லாம் என்னுடைய பந்துக்கள். இது என் அத்திம்பேர், அது என் அக்கா. நீங்க மேல படுத்துங்க. படுத்துட்டல. டேய் யாரா இந்த கம்பனாட்டி? ஐயோ அத்திம்பேர், நீங்க கம்மநாட்டின்னு சொன்னது அவன் காதுல விழுந்தா அக்கா விதவை ஆயிடுவா. ஆயிட்டு போட்டுமே, நானே ஒண்ணு ஹோட்டல் சாப்பிட்டுக்கிறோம். எதுக்கு ஒரு நியாயம் இருக்கோ இல்லையோ? ஏண்டா இது பிரகச்சன பெப்பேம்பா அதே மாதிரி பெப்பேன்னு முடிச்சுட்டு இருக்கிய. யாரோ ஒருத்தன் நம்ம ஆத்துக்குள்ள வந்து படுத்துட்டு இருக்கா. அவனை என்ன ஏதுன்னு நீ கேட்கப்படாதோ? கேட்காம இருப்பேனோ? கேட்டேன். ஏண்டா எங்க ஆத்துல வந்து படுக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அதுக்கு உண்டான பிளாஷ்பேக் தெரியுமோ? ஏயா என்னைக்கே உன் தாத்தா தேவஸ்தானத்துல வேலை செஞ்சனால கவர்மெண்டா பார்த்து கொடுத்த வீடு இது. உன் தாத்தா செத்தவன ஒப்பம் திருப்பி கொடுத்துருக்கணும். ஒப்பம் செத்தவன நீயாவது திருப்பி கொடுத்துருக்கணும். வம்சாவாரியா கவர்மெண்ட் ஏமாத்துறீங்கல்ல. இந்த நாட்டின் குடிமகன் நான் தாங்கனா என்னையா? அதான் உயிரோட இருக்கேன். என்னையா இங்க செத்தா? எதுக்குன்னு இந்த சேரிக்கெல்லாம் வந்துகிட்டு? டேய் கடுகு, இந்த மாதிரி ஏரியாவில தான் ஜனநாயகம் கிடைக்கும். பாத்து வா, அதை மீச்சிடாத. எனக்கு ஒரு ஸ்பாட் கிடைச்சிருச்சு. தம்பி யாரு? என்ன பத்தி நான் சொல்றேன். என் பேர் விவேக். நல்லா இல்ல? எங்க வந்துக்கிறீங்க? நாங்களா? இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குது. டிவி போட்ல இருந்து வந்தீங்களா? ஆமா, நாங்க கன் டிவில இருந்து வந்திருக்கோம். இங்க வந்து துவைக்கிறீங்களே. இடங்கிறவன் கிணறு தோண்டிக்கிறான், வசதியாகிறவன் இப்படி வர எப்படியோ அம்மா மூஞ்சிக்கு நேரா வைஸ். என்னப்பா இது? ஆமா இதெல்லாம் டிவில வரப்போகுது. ஏன் மூஞ்சி டிவில வருமா? கொஞ்சம் இப்ப சொல்லிட்டு கட்டாயம். இடங்கிறவன் கிணறு தோண்டிக்கிறான், வசதியாகிறவன் போரிங் போட்டுக்கிறான். எங்கள மாதிரி கீரவங்க கார்பரேஷன் கொழாவை தானே நம்பிக்கிறோம். அதை திறந்தா காதுதான் வருது. அது கூட 2 நாளைக்கு ஒரு தபாதான். என்னமோ கங்கா வருது காவேரி வருதுன்றாங்க. அதெல்லாம் எப்ப வர்றது? இந்த அழுக்கெல்லாம் எப்ப துவைக்கிறது? அது வரைக்கும் காத்துக்கு நின்றா ஊரே நாரிப்படும். நல்ல தமாஷு. தமாஷா? கட். அப்போ எல்லாம் முடிஞ்சது, நாங்க வரோம். நன்றி. இதெல்லாம் டிவில வருமானே? வர வைக்கணும்டா, நல்ல விஷயம் இல்லையா? போராடுவோம். அதுக்காக கூவத்துல கூட்டிட்டு வந்து என்ன லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாம் பண்ண வைக்கிறீங்களா? ஏலே கடுகு, குப்பையில தாண்டா கோழி, கோழிக்குள்ள முட்டை, அந்த முட்டைக்குள்ள மறுபடியும் கோழி. அண்டே அவார்டு வாங்க வேணா, கம்முன்னு வாடா. நீங்க வாங்கிடுவீங்க. சார், கூவத்துல மீனா பிடிக்கிறீங்க? இல்ல சுகன்யாவை பிடிக்கிறேன். நாட்டுல கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்க விட மாட்டீங்களேடா? மெட்ராஸ்ல சொந்தக்காரங்களை பார்க்க வரதா சொல்லிட்டு பல பேர் இங்க வந்து இங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. பாருங்க, கூவத்துல துணி துவைக்கிற அளவுக்கு ஜனத்தொகை பெருகி போயிருக்கு. நீங்க இங்க உட்கார்ந்து மீன் பிடிக்கிறீங்க, உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாராவது இருக்காங்களா? கவர்மெண்ட் அவார்டு. கடுகு ஷூட் ஹிம். இந்த நாட்டுல யாருக்குமே யாரும் சொந்தம் இல்ல. அப்பனுக்கு பொண்ணு சொந்தம் இல்ல, தொண்டனுக்கு தலைவி சொந்தம் இல்ல, எந்த கட்சிக்குமே ஆட்சி சொந்தம் இல்ல, கோயிலுக்கு பூமி சொந்தம் இல்ல, நாட்டுக்கு இடம் சொந்தம் இல்ல. உனக்கு நான் சொந்தம் இல்ல, எனக்கு நீ சொந்தம் இல்ல. ஏண்டா இதெல்லாம் எப்போது நீ தெரிஞ்சு வச்சிருக்கியாடா? இதெல்லாம் என்ன கேக்குறீங்க? சும்மாறா நாயே. அண்ணே,
இருந்தாலும் பரஸ்பரம் மனித நேயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ ஒரு 100 ரூபா கொடு. 100 ருபீஸ். இதுக்கு முன்னாடி போலீஸா இருந்தீங்களா? அண்ணா எங்கண்ணே இருக்கீங்க? அண்ணா எங்க இருக்கீங்க? அண்ணா இதெல்லாம் என்னதுண்ணே? என்னது இது? அடடே பரவாயில்லையே, நீங்களே 100 ரூபா வச்சிருக்கீங்களா? டேய் உன் பாக்கெட்ல இருந்தாடா சொல்றேன். டேய் இங்க பார், நானாவது உன் பாக்கெட்ல இருந்தா எடுத்தேன். அங்க பார் ஒவ்வொருத்தன் மேடை போட்டு வசூல் பண்றானுங்க. போ அங்க போய் பேட்டி எடு போ. பட்டி கட்ட வரான், நல்ல வேட்டை. டேய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. எங்க சைக்கிள்ல லைட்டை காணோம்? இப்ப பட்டமா லைட் இருக்கு. நைட்டு இதே சைக்கிள்ல தானே போவேன். ஆமா. அப்ப லைட் வேணாமா? வேணும். ஸ்டேஷனுக்கு நட நட்புக்கு ராமர் மசூதி, பண்ணினால் புகைவிடும் தங்கர மடம். என்ன அது? இதான் புதுக்குறள். திருவள்ளூர் பஸ்ல தாடியாரம் போட்டா வச்சிருக்காங்களா, அதே மாதிரி என் படத்தை எல்லா பஸ்லயும் வைக்கணும். ஸ்டேஷனுக்கு வா, அங்க வைக்கிறேன். ஐயா ஐயா ஐயா, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன் ஐயா. என்ன வேலை? வீரபாண்டிய கட்டவன் படத்தை கரெக்டா எடுக்க தான் வந்திருக்கேன். அதான் உலகம் பூரா வந்து ஓடிச்சையா. எனக்கும் பாஞ்சால் குச்சி தான், கட்டவனுக்கும் பாஞ்சால் குச்சி தான். அவன் என்ன மாதிரியா பேசிருக்காங்க. கரெக்ட் தான் ஐயா. இந்த சினிமா ஸ்டுடியோ போலாமா? இப்படியும் போலாம், இப்படி கைய தொங்க விட்டுக்கிட்டு போலாம். ஏய் எதுக்கு வச்சிருச்ச? இது பழைய ஜோக்கு இல்ல, நிறைய படத்துல வந்துட்டேன். ஏய் உன் கண்ணு கூட தான் பழசு, நோண்டிடட்டுமா? உன் பல்லு கூட தான் பழசு, தட்டிடட்டுமா? உன் கை கூட தான் பழசு, உடைச்சிட்டுமா? நீ வயசான கிளப்பாடுடா, 8 கழுத வயசாச்சு, உனக்கு எல்லாமே பழசா தான் தெரியும். நாளை வர சந்ததிக்கு இதெல்லாம் புதுசுடா. வா, நீ எல்லாம் இங்க கட்ட போன ஒழுங்கா எடுக்க போற. குவார்டர் பாட்டில் ஆஃப் பிரியாணி. நெக்ஸ்ட். ஏய் நிறுத்து நிறுத்து, ஸ்டாப், நிறுத்து. காரு மாதிரியே சாருக்கு நல்ல தலை, பல பலன்னு. சார் கொஞ்சம் இறங்குறீங்களா? எத்தனை நாள் அந்த வேலை நடக்குது? படிச்ச பட்டம் வாங்கினது முதல். ஓஹோ, திருடுறதுக்கு கூட பட்டம் கொடுக்குறாங்களா? அம்மோ எந்திரா அடிக்கிறது. கார் யாருது? எந்த காரானு சார்? உங்க காரு. உங்க காரு. கார் நம்பர் என்ன? நம்பர் ஞாபகம் இல்ல சார். ஏண்டா உன் காருங்கிற, ஆனா உங்க கார் நம்பர் தெரியல. இப்பதானே வாங்கிச்சது சார். அப்படிங்களா? என்ன விலை கொடுத்து வாங்குறீங்க? 96 ரூபா 40 காசு சார். 96 ரூபா 40 காசுக்கு பொம்மை காரே வாங்க முடியாது. நீங்க உண்மை கார் வாங்குறீங்களா? ஐயோ சாரே. இங்க வாடா. அடேங்க அப்பா, கட்டணாத்த அடிக்குது. என்ன ஏத்திருக்க? കുറച്ച് ബീറാണ് സാർ. ஓஹோ, குடிக்கிறது பீரு, திருடுறது காரா? ஏறா. ஏய் ஜீப்ல கான்ஸ்டபிள் ஏத்தியா? അയ്യോ, சரியா? ഞാൻ என்ன இது ഡോക്ടറാണ് அவரை സാറേ. விட்டா நம்ம ആരെന്നെ தள்ளி പറ്റിച്ചാ போல இருக்க. എന്റെ ഗുരുവായൂർ